திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகில் அமைந்திருக்கு. சோழர்கள் காலத்து கல்வெட்டுகள் மிகவும் சிறப்புடையதாக இருக்கு. மூலவர் மகாலிங்கேஸ்வரர், மருதவனேஸ்வரர், மருதவாணன் என்ற பெயரிலும், அன்னை பிரகத சுந்தர குசாம்பிகை என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். விருட்சமாக மருத மரமும், தீர்த்தமாக காருண்ய அமிர்த தீர்த்தம், காவிரி தீர்த்தமும் இருக்கு. அப்பர் சுந்தரர் பதிகம் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயத்தின் வரலாறு: ஒரு முறை வரகுண பாண்டியன் வேட்டைக்கு சென்று திரும்பும்போது குதிரை மிகவும் வேகமாக வந்தது. பாதையில் ஒரு அந்தணர் மயங்கிய நிலையில் கிடந்தார். வேகமாக வந்த குதிரையின் கால்கள் அந்த அந்தணரின் மீது அழுத்தியது. அதன் காரணமாக அந்தணர் உடனே இறந்தார். ஆனால் குதிரை மீது அமர்ந்திருந்த அரசருக்கு இது தெரியாது. அந்தணரை கொன்ற பாவத்தினால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. சிவபக்தனான வரகுண பாண்டியன் மதுரை சோமசுந்தரரை வணங்கி இதிலிருந்து தம்மை விடுவிக்குமாறு வேண்டிக் கொண்டார். அன்று இரவு அரசர் கனவில் தோன்றி இறைவன் திருவிடைமருதூர் வந்து தம்மை வழிபடுமாறு கூறினார். அரசருக்கு திருவிடைமருதூர் எப்படி செல்வது என்ற கவலை. அந்த சமயத்தில் சோழ மன்னன் பாண்டிய நாட்டின் மீது படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கேட்டு சோழ மன்னனுடன் போருக்கு சென்றார். போரில் சோழ மன்னனை தோற்கடித்து அவரை துரத்தி கொண்டே சென்றார். அப்போது திருவிடைமருதூர் வந்தது. அங்கிருக்கும் ஆலயத்திற்கு சென்றார். அரசர் ஆலயத்தின் பிரதான கிழக்கு வாசலில் நுழைந்தார். வரகுண பாண்டியனை பிடித்திருந்த பிரம்மஹத்தி என்னும் அந்தணரின் ஆவியானது ஆலயத்திற்குள் நுழைய முடியாமல் வாசலிலேயே நின்றது. இறைவனை வணங்கி கொண்டிருந்த வரகுண பாண்டியனை இறைவன் அசரீரியாக சொன்னார், நீ மேற்கு வாயில் வழியாக செல் என்று. அதே போல அரசரும் மேற்கு வாயில் வழியாக சென்றார். திரும்பி வந்தால் அரசனை மீண்டும் பிடித்து கொள்ளலாம் என்று நினைத்த அந்தணரின் ஆவியானது ஏமாற்றமடைந்தது என்பது இந்த ஆலயத்தின் வரலாறு. இந்த ஆலயத்தில் இறைவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கின்றார். இறைவன் மகாலிங்கேஸ்வரர் தன்னைத்தானே அர்ச்சித்து கொண்டு பூஜை விதிமுறைகளை சப்த ரிஷிகளுக்கும் மற்ற முனிவர்களுக்கும் போதித்து அருள் புரிந்தார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. மார்க்கண்டேயருக்கு அர்த்தநாரீஸ்வரராகவும் காட்சி தந்தார் என்பது இந்த தலத்தின் சிறப்பு. இங்கு மூகாம்பிகை சன்னதியும் மிகவும் புகழ் பெற்று காணப்படுகிறது.